வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே சேனல் நான் உங்கள் இதான் என்னுடைய கிச்சன். என்னுடைய கிச்சன் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலு ஆட்டுக்கறி ஆட்டு தான் மந்தி பிரியாணி செய்யலாம். ஒரு ஆட்டை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு டொமேட்டோ பேஸ்ட்டு கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி ஓவனில் சுட்டு எடுத்து அந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ணுன்னு வச்சுங்க, வேறு லெவலில் இருக்கும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். சூப்பராக இன்றைக்கி சமைச்சு இன்றைக்கி வேறு லெவலில் கெஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். நாம் சாப்பிட போகிறதில்ல, கெஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். அது சூப்பராக சமைக்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணியில் ஆட்டுக்கறியை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்படி சேர்த்துக்கலாம். ஆட்டை பூரா சேர்த்தாச்சு, 4 பீஸும் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கறியை வேக வச்சுக்கலாம். சரிங்களா? இது 2.5 3 மணி நேரம் வேகிறதுக்கு வேக வச்சு எடுத்து இன்றைக்கி சூப்பராக செஞ்சு போகிறோம். பாருங்கள். இன்றைக்கி மக்களே, ஆட்டோட அழுக்கெல்லாம் வெளியே வருது பாருங்கள். இதுதான் ஆட்டோட அழுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கணும். வேக வச்சாக்க இதெல்லாம் வெளியே வந்துடும். ஆட்டில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ணி அதை எடுத்து அதை பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி அப்படியே ஓவனில் வச்சு எடுக்கணும். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இதையும் பாருங்கள் முழுசாக. அழுக்கு சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போது இது கூட ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் பட்டை துண்டு, 10 ஏலக்காய், 10 லவங்கம் இது சேர்த்துடலாம். இது சேர்த்து நல்லா ஒரு 2.5 3 மணி நேரம் நல்லா பாயில் பண்ணலாம். நான் அப்பப்போ எடுத்து காட்டுறேன், பாருங்கள் எந்த பொசிஷனில் வெந்திருக்கு அப்படின்னு. சரிங்களா? 3 மணி நேரம் கரெக்டாக வெந்துருச்சு மக்களே. 3 மணி நேரம் வந்து நம்ம கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா பொசன்னு இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடுவோம். ஆற விட்டு பெயிண்டிங் அடித்து ஓவனில் சுட்டு எடுத்து மந்தி பிரியாணி இன்றைக்கி ஈவினிங் சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பராக இருக்குல்ல? இப்படியே சாப்பிடுவாங்க, வேறு லெவலில். சவுதியில் இப்படி தான் சாப்பிடுவாங்க. அப்படியே ரைஸ் வச்சு வேறு லெவலில் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளால் அதை நான் சாப்பிடுவேன், எனக்கு பழக்கம் ஆகிடுச்சு. நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டிலலாம் மேக்ஸிமம் இந்தியாவே யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. நல்லா ஆறிடுச்சு மக்களே. இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலாம். பெயிண்ட் இல்லை, அது வந்து டொமேட்டோ பேஸ்ட்டும் அது கூட கொஞ்சமாக ஜாஃப்ரான் கலர் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். அந்த பெயிண்ட்டு தான் அடிக்க சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது பெயிண்ட் நினச்சிக்காதீங்க. சரிங்களா? பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பெயிண்ட்டை அடிக்க ஆரம்பிக்கலாம். இது வெறும் தக்காளி பேஸ்ட்டும் ஜாஃப்ரான் கலர் தான், வேறு எதுவும் இல்லை. இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. கொஞ்சமாக தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அடிச்சிருக்கோம். இது அந்த ஓவனில் சுட்டு இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு அது ஓவனில் சுட்டு அதை சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் ஃபீல். இது இங்கே நம்ம மந்தி பிரியாணினா நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து அது வேறு மாதிரி செய்வோம். நம்ம மந்தி பிரியாணி வேறு ஸ்டைல் இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், அது வேறு ஸ்டைலில் செய்வோம். பாயில் பண்ணி நல்லா மசாலாலாம் நல்லா போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா கூட செய்வோம். அது சுடுவோம் நம்ம, அது வேறு மாதிரி இருக்கும். இது அரபிக்குங்கிறதால ஸ்பைஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் அதிகமாக தக்காளி தான் யூஸ் பண்ணுவாங்க. அரபிக் ஃபுட்னா தக்காளி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். 4 பெயிண்ட் அடித்தாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். பெயிண்ட் அடித்த உடனே இப்போ எடுத்து ஓவனில் வைக்க போகிறேன். இப்போ டைம் வந்து இன்னும் 1 hour இருக்குது கெஸ்ட்டு வரதுக்கு. ஸோ எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆன் பண்ணி 5 நிமிஷம், ஒரு 250 டிகிரியில் 5 நிமிஷம் வச்சாலே போதும். நல்லா ப்ரௌன் இந்த சுட்ட ஷேடு வந்துடும். சுட்டாக எப்படி இருக்கும் மேலே பிளாக்காக அந்த மாதிரி ஷேடு வந்துடும். அப்படி நம்ம எடுத்துடலாம். சரிங்களா?
4 எடுத்து ஓவனுக்குள்ளே வச்சாச்சு. இதுதான் ஓவனு. என்னடா ஓவன் இவ்வளோ பிரச்சனை, பயப்படாதீங்க. இங்கே வந்து ஹோட்டல் பெரிய ஹோட்டலுங்கிறதால பெரிய ஓவன் இருக்குது. சரிங்களா? ஒரே டைமில் இது மாதிரி ஒரு 10 தட்டு வச்சு எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஓவன் இது. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. எல்லோரும் பாருங்கள் டெம்பரேச்சர் 250 வச்சு ரெடி பண்ணோன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஸோ அப்புறமா பண்ணிக்கலாம். சரிங்களா? 250 டிகிரியில் வச்சு மட்டனை ரெடி பண்ணியாச்சு. இப்போ எடுத்து டெக்கரேஷன் பண்ணிடலாம். சரிங்களா? ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போது மட்டன் தூக்கி வச்சிடலாம். மக்களே, நம்ம மட்டன் பாருங்கள் சூப்பர் ரெடியாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குல்ல? சாப்பிட்டோன்னு வச்சுங்க தரமாக இருக்கும். ஆனால் இது கெஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட முடியாது. நம்ம எடுத்து ரைஸ் மேலே வச்சு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மக்களே, வேறு லெவலில் இருக்கா? நம்ம ஒரு 6 வெள்ளரிக்காய் செடி வச்சோம். அதில் 2 மட்டும் தான் பூ பூத்துருக்கு. சூப்பராக இருக்குல்ல பூ? ஒரு 4 வெங்காய நட்சத்திரம் வச்சேன். 2 தக்காளி நட்சத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வறுத்த வெங்காயத்தை அப்படியே மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டுறலாம். வறுத்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதை அப்படியே தூவி விட்டுறலாம். சரிங்களா? எப்படி இருக்குது மக்களே? வேறு லெவலில் இருக்குல்ல? இப்போ நம்ம பொஃபே பார்ப்போம். பொஃபே எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு வாங்க பொஃபேக்கு போகலாம் எடுத்துக்கிட்டு. மக்களே, நம்ம பொஃபே கொண்டு வந்து வச்சாச்சு. இதான் நம்ம பொஃபே. இது முழுசாக தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம லேம்போசி வேறு லெவலில் இருக்குல்ல? ஓகே மக்களே, இந்திரா சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.